இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3ல எக்ஸசைஸ் 2.5 அதாவது சாப்டர் 2% அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் எக்ஸசைஸ் 2.5ல சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸில் 20 ப்ராப்ளம்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். 21 a tank can hold 200 liters of water. At present it is only 40% full. How many liters of water to fill in the tank so that it is 75% full? ஒரு டேங்க் இருக்குது, அதில் எவ்வளோ தண்ணி பிடிக்குமா? 200 லிட்டர். 200 லிட்டர் டோட்டலாக 200 லிட்டர் பிடிக்கும். ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க? அட் ப்ரெசன்ட் தற்போது இட் இஸ் ஒன்லி 40% ஃபுல்லாக. அதாவது 40%னா ஹோலாக 100%ன்னு வைக்கணும். 40%னா இதில் ஹாஃப்னா இதில் வரும் 50 வரும், அதில் 40னா கொஞ்சம் கம்மியாக. ஸோ இவ்வளோ ஃபில் ஆகிருக்கு வாட்டர். இவ்வளவு 75%ன்னு வைக்கலாம். ஓகேயா? அதாவது இவ்வளவு 40%, இவ்வளவு 75%. இவ்வளோ தண்ணி ஃபில் ஆகிருக்கு, 40% வாட்டர் ஃபில் ஆகிருக்கு. 75% ஃபில் ஆகணும்னா இன்னும் எவ்வளவு வாட்டர் ஊற்றணும் இதில்? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா 40% ஆஃப் வாட்டர் அப்படின்னா அதில் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு 75% ஆஃப் வாட்டர்னா பர்சன்டேஜில் இருக்குது, அது அமௌண்ட் எத்தனை லிட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த கேப்புக்குள்ள வாட்டர் தானே எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் டேங்க் எவ்வளவு? அந்த டேங்கில் எவ்வளவு பிடிக்கும்? 200 லிட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு அந்த டேங்கில் இப்போ எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு? 40% ஃபில் ஆகிருக்கு. ஸோ 40%, இது பர்சன்டேஜில் இருக்குது. இது எத்தனை லிட்டர்னு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? இது பர்சன்டேஜில் கொடுத்துருக்குல்ல, இந்த பர்சன்டேஜ் தான் வால்யூம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 40% ஆஃப் வாட்டர்னால் டேங்கில் எத்தனை லிட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 40% ஆஃப் வாட்டர் டேங்க். அந்த வாட்டர் டேங்கில் 40% எவ்வளவு? 40% ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சைன். வாட்டர் டேங்கில் எவ்வளவு இருக்குது? 200. இதை பார்த்துக்கலாம். வாட்டர் டேங்கில் 200 லிட்டர்ஸ். 40%னா 40 டிவைடட் பை 100. பர்சன்டேஜ் வந்து டினாமினேட்டர் வந்துடும். பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு டினாமினேட்டரில் 100 போடுவோம். அதாவது 40%னா 100க்கு 40, அதான் மீனிங். இன்ட்டு 200 அப்படியே போட்டுடலாம். 2 zeros கேன்சலாக பேலன்ஸ் என்ன இருக்குது? 40 × 2 தான் இருக்குது. 2 தானே இருக்குது. 40 × 2 4 2s are 8. இந்த ஜீரோவை அப்படியே போட்டுடணும். 8 யூனிட் என்னது? லிட்டர்ஸ். கண்டிப்பாக போடணும் யூனிட்டை. நெக்ஸ்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் ஃபில் ஆகிருக்கு? 75%. 75%. இதை நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுன்னு லிட்டரில் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் வாட்டர் டு ஃபில். 75% ஆஃப் வாட்டர் டேங்க். இது 40% ஆஃப் வாட்டர் டேங்க். இது 75% ஆஃப் வாட்டர் டேங்க். ஈக்குவல் டு 75% ஆஃப்னா இன்ட்டு வாட்டர் டேங்க் எவ்வளவு? 200 லிட்டர்ஸ் தானே. 200 லிட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு 75%னா 100க்கு 75 அப்படின்னு மீனிங். அதாவது 75 டிவைடட் பர்சன்டேஜை எடுத்துட்டோம்னா டினாமினேட்டரில் 100 போடுவோம். இன்ட்டு 200. 2 zeros கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 75ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணணும். 75ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 2 5s are 10. பேலன்ஸ் ஒன்றா 7 2s are 14. 14 + 1 15. 150 லிட்டர்ஸ் யூனிட். நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. 40%னா எவ்வளோ வாட்டர்? 80 லிட்டர்ஸா. அப்போ இவ்வளவு 80 லிட்டர்ஸா. 75% ஆஃப் வாட்டர்னா 150 லிட்டர்ஸா. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த கேப்பில் உள்ள வாட்டர் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கிடச்சிரும். அதாவது இதில் இதுவரை 75%, இவ்வளவு 40. அப்போ இந்த அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா அந்த 75லேருந்து 40யை மைனஸ் பண்ணால் இதில் உள்ள வேல்யூ கிடச்சிரும். வால்யூம் ஆஃப் வாட்டர் டு பி ஃபில்டு. டு பி ஃபில்ட்னா ஃபில் பண்ணக்கூடிய வாட்டர் எவ்வளவு? இனிமேல் தான் ஃபில் பண்ணணும். அப்போ 150லேருந்து 80யை மைனஸ் பண்ணணும். -80.
150லேருந்து 80 மைனஸ் பண்ணால் 0 மைனஸ் பண்ணால் 0. இது நம்ம 15லேருந்து 8 மைனஸ் பண்ணிடுவோம். 70 யூனிட் லிட்டர்ஸ். ஆன்சர் இஸ் 70 லிட்டர்ஸ். ஓகே, இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு, 70 லிட்டர்ஸ். 22nd problem, which is greater 16 2/3 or 2/5 or 0.17. கிரேட்டர் அப்படின்னா இதில் எது பெருசு அப்படின்னு அர்த்தம். நம்ம அதாவது ஒரு ஹோல் நம்பராக இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம், இல்லை ஃப்ராக்ஷனாக இருந்தால் ஈக்குவல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சி பண்ணுவோம். இது மிக்சட் ஃப்ராக்ஷன், இது ஃப்ராக்ஷன், இது டெசிமல், இப்படி 3 டைப்ஸாக இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரே டைப்பாக கொண்டு வரணும்னா இது வந்து பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸ் தானே ஃபுல்லாக பார்க்குறோம். ஸோ இந்த 3 வேல்யூஸையுமே பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம எதை கம்பேர் பண்ணி எது கிரேட்டர்னு சொல்லிடலாம். ஓகே, இந்த ஃப்ராக்ஷனை நம்ம எப்படி பர்சன்டேஜ் மாற்றுவோம், இந்த ஃப்ராக்ஷன் கூட 100%ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். இதே மாதிரி தான் இந்த 3 வேல்யூஸ்க்கும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 16 2/3 இந்த வேல்யூ தானே, இதை ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா என்ன பண்ணும், 16ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும். ஆக்சுவலாக 16 2/3னா ஃபஸ்ட்டு 16ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது கூட இந்த 2வை ஆட் பண்ணும். அதாவது டிவிஷனில் இது கோஷன் வேல்யூ, இது டிவைசர் வேல்யூ, இது ரிமைண்டர் வேல்யூ. 16ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2வை ஆட் பண்ணணும். 16 3s ஆர் எவ்வளவு, 6 3s ஆர் 18, பேலன்ஸ் 1, 1 3 is 3, 3 plus 1 4. 16ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 48 + 2 50. ஸோ இதில் 50 நியூமரேட்டரில் 50 போட்டுட்டு டிவைடட் பை டினாமினேட்டரில் இதில் உள்ள வேல்யூவை தான் அப்படியே போடணும். இதான் எனது டிவைசர் வேல்யூ. நெக்ஸ்ட் இதை பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த 50/3 கூட 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதுவும் ஈக்குவல் தான், ஏன்னா 100%னால் வேல்யூ என்னது 100/100 தான். அதை கேன்சல் பண்ணாலும் இதே வேல்யூ தானே வரும். ஸோ ஈக்குவல் போடுறோன்னா சும்மா வெறும் 100 மட்டும் போடக்கூடாது, 100%ன்னு போட்டால் தான் வேல்யூ ஈக்குவலாக வரும். நெக்ஸ்ட் நம்ம இந்த 50ஐயும் 3ஐயும் டிவைட் பண்ணுவோம். ஏன்னா இதில் கேன்சல் பண்ணுற மாதிரி எந்த நம்பருமே இல்லை. இந்த 3ஐ வச்சு இதையுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 50ஐ 3ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணலாம். 1 3 is 3, 5ல் 3 மைனஸ் பண்ணால் 2 0, 6 3s are 18, பேலன்ஸ் 2. இங்கே எந்த நம்பருமே ஒரு நம்பர் இறக்கிட்டோம். ஸோ இங்கே வேறு எந்த நம்பருமே இல்லைங்கிறதுனால இதில் பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம். 6 3s are 18, மைனஸ் பண்ணால் 2 0, 6 3s are 18. ஸோ இது என்ன பண்ணுது, 6 6ன்னு போய்கிட்டே இருக்குது. எத்தனை 6 போட்டாலும் அதே தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எப்பவுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் தான் எடுப்போம். நம்ம இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணிடுவோம். இதை போடுறேன் பார்த்துக்கோங்க. 16.6666 இதில் 4 டிஜிட்ஸ் எடுக்கிறோம். ஏன்னு சொல்ல வரேன், 50 3ஆல் டிவைட் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த 100%ஐ அப்படியே போடுறோம். ஒரு நம்பரை 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம 2 ஜீரோஸை சேர்த்துக்குவோம். ஆனால் இங்கே பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா இந்த பாயிண்ட் வந்து இதில் 2 ஜீரோஸ் தானே இருக்குது, 2 டிஜிட் இங்கே தள்ளி கொண்டு இதில் கொண்டு வைக்கணும். ஸோ அப்போ எங்கே கொண்டு வைப்போம், 1 6 6 6, இந்த 6க்கு அப்புறம் தான் பாயிண்ட் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு 6 இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே அபோவ் 5 ஆகுறதுனால இந்த வேல்யூவை 7 ஆக்குறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிடலாம், 7னே போட்டுக்கலாம். பர்சன்டேஜ் இதை பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே பார்த்துருக்குறோம். அதாவது 6 6ன்னு போய்ட்டுருக்கு. 5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்டாப் பண்ண வேண்டிய வேல்யூவில் ஒன்று ஆட் பண்ணுவோம். இதோட ஸ்டாப் பண்ணுறோன்னா இந்த வேல்யூ கூட ஒன்று ஆட் பண்ணுவோம். ஏன்னா இதுக்கப்புறமும் 6 போய்கிட்டே இருக்குல்ல, அது 5 விட அதிகமாக தானே இருக்குது. அதனால் இந்த டிஜிட் கூட ஒன்று ஆட் பண்ணுவோம். அதனால் இதில் 7 போட்டுக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து 1666.67%. இந்த வேல்யூவுக்கு பர்சன்டேஜில் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு 2/5 இதுக்கு பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதிட்டு 100%ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணலாம், 100க்கும் 5க்கும். 1 5 is 5, இங்கேயும் அதே 5 டேபிளில் தான் கேன்சல் பண்ணோம். 2 5s are 10, இந்த 0வை அப்படியே போட்டுடணும். பேலன்ஸ் என்ன இருக்குது, 2 × 20%. இதை மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த 0 இருந்துச்சுன்னா 0வை மல்டிப்ளை பண்ண அப்படியே வச்சுக்கலாம்.
2/2 மல்டிப்ளை பண்ணால் 4, 2 2s are 4. அப்புறம் இந்த 0 அப்படியே போடலாமா 40%. இந்த வேல்யூக்கு இதான் பர்சன்டேஜ், இந்த வேல்யூக்கு இதான் பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் வேல்யூ 0.17. ஸோ இது டெசிமல் நம்பர். இதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணால் 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நான் இந்த சம்முக்கு சொன்னேன்ல, அந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் வந்து ரைட் சைடு மூவ் ஆகும். இங்கே 100ல் 2 zeros இருக்கிறதுனால பாயிண்ட்டு 2 digit தள்ளி மூவ் ஆகும். 1 2 இங்கேனா 7க்கு அப்புறம் தான் வரும். ஸோ 17. இதை மல்டிப்ளை பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்துருக்கோம். 0.17 × 100னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 இது மூவ் ஆகுமா. ஸோ இங்கே லாஸ்ட்டில் 017 போட்டுட்டு லாஸ்ட்டில் பாயிண்ட் வைக்கணும்னா வைக்காமல் விட்டுடலாம். 017 17 எழுதலாம். அதான் எழுதியிருக்கிறோம். இதில் இருக்கிற பர்சன்டேஜை அப்படியே போட்டுடலாம். இப்போ அந்த 3 வேல்யூஸ்க்கும் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. இதில் எது கிரேட்டராக இருக்கும்? இந்த வேல்யூ தான் கிரேட்டர். அதை ஃபஸ்ட் எழுதிட்டு இஸ் கிரேட்டர் தேன் 40, அதுக்கப்புறம் 17. நமக்கு எது தான் கிரேட்டர்னு கேட்டிருக்கு. அப்போ இந்த வேல்யூ தான் கிரேட்டர். இதுக்கு நேராக உள்ள ஃப்ராக்ஷன் 16/2/3. 16/2/3 இஸ் கிரேட்டர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 23rd problem. The value of a machine depreciates at 10% per year if the present value is 1,62,000. What is the worth of the machine after 2 years? அதாவது ஒரு மிஷினோட ரேட்டு 1,62,000. ஆனால் ஒரு வருஷத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம், மிஷினை யூஸ் பண்ணுறோன்னா அதில் தேய்மானம் இருக்கும். அந்த தேய்மானம் தான் இங்கிலீஷில் டிப்ரிஷியேட்ஸு. அப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு வருஷம் கழித்து அந்த மிஷினை கொடுத்தோம் அப்படின்னா 10% லெஸ் பண்ணிட்டு தான் நமக்கு அந்த அமௌண்ட் கொடுப்பாங்களாம். அப்படின்னா 2 வருஷம் கழித்து அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு? அதாவது நியூ மிஷின்னா இந்த அமௌண்ட்டு, ஒரு வருஷம் கழிச்சுன்னா 10% டிப்ரிஷியேட்ஸ்னால் தேய்மானம். அப்படின்னா 2 வருஷம் கழிச்சுன்னா இந்த மிஷினோட வேல்யூ என்ன அப்படின்னு ஒர்த்துனா இந்த அதனுடைய மதிப்பு 2 வருஷம் கழித்து அந்த மிஷினோட மதிப்பு என்னவா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சின்ன அமௌண்ட்டாக சொல்கிறேன். 100 rupees தான் சொல்கிறேன். இதில் 10%னா நம்ம ஒரு 0 கட் பண்ணுவோம். எவ்வளோ வரும்? 10 rupees தான் வரும். ஸோ ஒரு பொருள் 100 rupeesக்கு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு வருஷம் கழித்து 10% மைனஸ் பண்ணுவோம். நான் என்ன சொன்னேன்? 10%னா 10 rupeesன்னு சொன்னேன். ஸோ 10 rupees மைனஸ் பண்ணால் 90 rupees ஆகும். 90 rupees. ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு வருஷம் கழிச்சுன்னா அதே 10% எடுக்கக்கூடாது. அதே 10 rupees எடுக்க. 10%னா 10 rupees வராது. ஏன்னா இந்த 90 rupees தான் என்னது பிரின்சிபல் அமௌண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நியூவாக எடுக்கும்போது இந்த 100 தான் பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கும். ஒரு வருஷம் கழித்து அந்த பொருள் 90 rupees ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் 10% லெஸ் பண்ணணும்னா இதில் ஒரு 0 கட் பண்ணால் 9 வரும். ஸோ 90 rupeesக்கு 9 rupees தான் என்னது 10%. அதில் மைனஸ் பண்ணால் 81 கிடைக்கும். ஸோ 2 வருஷம் கழித்து அந்த திங்ஸோட ரேட் எவ்வளவா இருக்கும்? 81. அவ்வளோ அமௌண்ட் தான் ஒர்த். ஸோ இங்கேயும் 10% 10ன்னு எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த வருஷமும் 10%னா 10 rupeesன்னு வராது. ஏன்னா பிரின்சிபல் அமௌண்ட் வேறு ஆயிரும். அதே மாதிரி தான் நம்ம இங்கே எடுக்க போகிறோம். என்னென்னா இங்கே ஃபஸ்ட்டு 1,62,000 அந்த அமௌண்ட்டுக்கு 10% கம்மி பண்ணி ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிப்போம். ஒரு வருஷம் கழித்து அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துருக்கோம்ல, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? 10% லெஸ் பண்ணுவோம். இதில் லெஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் தான் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். மிஷினோட இப்போ உள்ள வேல்யூ என்னது? 1,62,000. எவ்வளவு குறையுது? 10% டிப்ரிஷியேஷன் ஆகுது. ஸோ 10%. 2 வருஷம் கழிச்சா டைமு 2 years. ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் கழித்து அந்த அமௌண்ட் என்ன? டிப்ரிஷியேஷன் அமௌண்ட், தேய்மான அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம அந்த PNR/100 யூஸ் பண்ணுவோம்ல, அதே தான். இந்த P வேல்யூவை 1,62,000 வச்சுக்கணும். N 1 வச்சுக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, அதாவது 10 டிவைடட் பை 100. 2 zeros கேன்சல். அப்போ என்ன இருக்குது பேலன்ஸு? 162
0, இங்கே ஒரு 0 இருக்கா? அதாவது ஒரு வருஷத்தில் தேய்மானம் எவ்வளவு ஆயிருக்கு? இவ்வளவு தேய்மானம் ஆயிருக்கு, 16,200 தேய்மானம். அப்போ டோட்டல் அமௌண்ட்லேருந்து இவ்வளோ அமௌண்ட்டை லெஸ் பண்ணால் தான் ஒரு வருஷம் கழித்து அந்த மிஷினோட அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியும். இது ஃபஸ்ட்டில் இருந்த அமௌண்ட்டு, மிஷினோட ஃபஸ்ட்டில் இருந்த அமௌண்ட் எவ்வளவு? 1,62,000 மைனஸ் எவ்வளவு குறைஞ்சிருக்கு தேய்மானத்தில்? 16,200 ருபீஸ் குறைஞ்சிருக்கு. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணலாம். 1,62,000. நெக்ஸ்ட்டு 16,200னா இங்கேருந்து போட்டால் தான் கரெக்டாக வரும். 200 6 1 இங்கேருந்து போட்டுறக்கூடாது, ஏன்னா ஒன்ஸ் பிளேஸ்க்கு நேராக ஒன்ஸ் பிளேஸ் வரணும். மைனஸ் தானே, 0 மைனஸ் பண்ணால் 0, 0 மைனஸ் 0 0, இங்கே 0 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து பாரோ வாங்குகிறோம். அப்போ இது 1 ஆகும், இது 10 ஆகும். 10ல் 2வை மைனஸ் பண்ணால் 8, இங்கே 1 இருக்குது. 1லேருந்து 6 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே பாரோ வாங்கும்போது இது 5 ஆகும், இது 11 ஆயிரும். 11ல் 6 மைனஸ் பண்ணால் 5, 5ல் 1 மைனஸ் பண்ணால் 4, இந்த 1 அப்படியே போட்டுடலாம். ஸோ 1,45,800. அப்போ நியூ மிஷின் ஒரு வருஷம் கழித்து 10% தேய்மானம் இருந்துச்சு அப்படின்னா 10% கம்மி பண்ணிடணும். கம்மி பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? ஃபஸ்ட்டு இந்த மிஷினோட அமௌண்ட்டு மறுபடியும் தேய்மானத்தோட அமௌண்ட்டு 16,200 மைனஸ் பண்ணோன்னா ருபீஸ் 1,45,800. இது நான் ரெண்டாவது வருஷத்துக்கு வரோம். ரெண்டாவது வருஷத்துக்கு வரும்போது இந்த அமௌண்ட்டை தான் இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டாக எடுக்கணும். ஏன்னா இதில் நம்ம ஃபார்முலா PNR/100 தான் யூஸ் பண்ண போகிறோம். பிரின்சிபல் வேல்யூ 1,45,800. என்னென்னா ஒரு வருஷத்துக்கு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் 10% தேய்மானம். ஸோ ஒரு வருஷத்துக்கு 10% தேய்மானம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு அப்படின்னு பார்க்குறோம். பி வேல்யூ n ஒரு வருஷத்துக்கு, இல்லை செகண்ட் இயருங்கிறனால இந்த 2வை போட்டக்கூடாது, ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்காக தான் கண்டுபிடிக்கும். பி வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகும், 10% எஸ் ஆகும், டிவைடட் பை 100. இங்கேயும் 2 zeros அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 4 5 8, இங்கே 8 வரதா இருக்குது. இந்த 0வை அப்படியே இது கூட போட்டுடலாம். ஸோ அப்போ எவ்வளோ அமௌண்ட் வருது? 14,580. அப்போ ரெண்டாவது வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட் தேய்மானம் இருந்திருக்கு? அதாவது டிப்ரிஷியேஷன் 14,580. இனி நம்ம மிஷினோட அமௌண்ட் 2 வருஷம் அப்படின்னா இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வருஷத்தில் இந்த அமௌண்ட்டு தானே இருந்திருக்கு. ஸோ 1,45,800 எவ்வளவு லெஸ்ஸாக இருக்குது? 14,580. இப்போ ரெண்டாவது வருஷத்தில் இந்த ப்ரொசீஜர் நடக்கு. ஃபஸ்ட்டு வருஷத்தில் இந்த அமௌண்ட் இருக்குது, அது 10% டிப்ரிசியேஷன்னு. ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ண தான் 2 வருஷம் கழித்து அந்த மிஷினோட அமௌண்ட்டு. இதில் அமௌண்ட் ஆஃப் மிஷின் போடலாம், இல்லை ஒர்த் ஆஃப் த மிஷின் போடலாம். மைனஸ் பண்ணலாம். 1,45,800 இது 14,580 தானே, அதை இங்கேருந்து போடக்கூடாது, இங்கே லாஸ்ட்டில் இருந்து தான் வரணும். ஃபஸ்ட்டு 0 8 5 4 1, 0 மைனஸ் பண்ணால் 0, 0 8 மைனஸ் பண்ண முடியாது. இங்கேருந்து பாரோ வாங்கினா இது 7 ஆகும், இது 10 ஆகும். 10ல் 8 மைனஸ் பண்ணால் 2, 7ல் 5 மைனஸ் பண்ணால் 2, 5ல் 4 மைனஸ் பண்ணால் 1, 4ல் 1 மைனஸ் பண்ணால் 3. இந்த 1 அப்படியே போட்டுடலாம். அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு? 1,31,220. இதை ருப்பீஸில் எழுதணுங்கிறதுனால நான் நெக்ஸ்ட் லைனில் எழுதிக்கிறேன். ருப்பீஸ் 1,31,220. லாஸ்ட்டில் ஆன்சர் இப்படி எழுதலாம். த ஒர்த் ஆஃப் த மிஷின் ஆஃப்டர் 2 years ஈக்குவல் டு ருப்பீஸ் 1,31,220. இந்த எழுதியாச்சு. இந்த ப்ராப்ளம் அவ்வளோதான். 24th problem. In simple interest, a sum of money accounts to rupees 6,200 in 2 years and 6,800 in 3 years. Find the principal and rate of interest. In a simple interest, sum of money, sum means principal amount. Okay,
அது வந்து 2 வருஷம் கழிச்சு 6200 ஆகுது. 3 இயர்ஸ் கழிச்சு 6800 ஆகுது. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லலை, அது கூட 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் போட்டோம். இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் போட்டோம் அப்படின்னா 6200. அதுக்கப்புறம் 3 இயர்ஸ், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டு கூட இன்ட்ரெஸ்ட்டு 3 இயர்ஸ்க்குள்ளே இன்ட்ரெஸ்ட் போட்டோன்னா 6800. இவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்னா ஒரு அமௌண்ட்டு, அது வந்து அப்படியே தான் இருக்குது. பேங்கில் போடுறோன்னா, அந்த அமௌண்ட்டை பேங்கில் போடுறோன்னா 2 வருஷம் வட்டி போடுறாங்க, சேர்த்து 6200 வருதான். அதே பிரின்சிபல் அமௌண்ட்டை நம்ம அப்படியே 3 வருஷம், 2 வருஷம்னா இன்னும் கூட ஒரு வருஷம், 3 வருஷம் போட்டோம் அப்படின்னா 6800 வருது. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, அந்த பிரின்சிபல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டில் எவ்வளோ போட்டோமோ அந்த அமௌண்ட்டும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு. நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா PNR/100. இதில் நமக்கு பியும் கொடுக்கல, ஆரும் கொடுக்கல, என்னு தான் 2 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுலேயுமே PNR/100னா பியும் கொடுக்கல, ஆரும் கொடுக்கல, என் 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 லைன்லேருந்து நமக்கு என்ன தெரிய வரும், 2 இயர்ஸில் இவ்வளோ அமௌண்ட் ஆகுது, 3 இயர்ஸில் இவ்வளோ அமௌண்ட் ஆகுது. அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் கேப் எவ்வளோ இருக்குது, 1 இயர். இவ்வளோ கேப் இருக்குன்னா அதே பிரின்சிபல் அமௌண்ட் தான். அப்போ 1 இயரில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு போட்டால் இவ்வளோ அமௌண்ட் வரும். இது கூட என்ன 600 ஆட் பண்ணால் இந்த அமௌண்ட் வரும். ஸோ இந்த 600 தான் என்னது இன்ட்ரெஸ்ட்டு. இப்போது இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு, அதாவது ஐ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம இந்த ஐ கண்டுபிடிச்சோன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்ல. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் பி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். பி வேல்யூ கண்டுபிடிச்சா திரும்ப ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 2 வருஷம் கழிச்சு அமௌண்ட் எவ்வளவு ஆகுது, ₹6200. நெக்ஸ்ட்டு அமௌண்ட் இன் 3 இயர்ஸ். 3 இயர்ஸில் அமௌண்ட் எவ்வளவு ஆகுது, ₹6800. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறோம். மீன்ஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா 1 இயரில் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது தான் என்னது இன்ட்ரெஸ்ட்டு. இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ஆஃப் அமௌண்ட் இன் 2 இயர்ஸ் அண்ட் அமௌண்ட் இன் 3 இயர்ஸ். இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு. இது டிஃப்ரென்ஸ், இது ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். 2 இயர்ஸ்க்குள்ள அமௌண்ட்டு, 3 இயர்ஸ்க்குள்ள அமௌண்ட் ரெண்டையும் மைனஸ் பண்ணோம். டிஃப்ரென்ஸுங்கிறதுனால எதனாலும் ஃபஸ்ட்டில் போடலாம். நம்ம கிரேட்டர் நம்பரை ஃபஸ்ட்டில் போட்டு மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணால் 600 கிடைக்கும். 8லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 6, 6லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 0. இதான் என்னது இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பி. இது வந்து ஒரு வருஷத்துக்குள்ள இன்ட்ரெஸ்ட் தான், பெர் இயர் இதில் எழுதுனா தான் தெரியும். ஏன்னா நமக்கு அடுத்தது 2 இயர்ஸ்க்குள்ள அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பிரின்சிபல் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஒரு வருஷத்துக்கு ₹600 அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ஒன் இயருக்கு 600னா 2 இயர்ஸ்க்குனா 600 கூட 2வை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ₹6 2s are 12. 12 போட்டுட்டு இந்த 2 0வை அப்படியே போட்டுடணும். ஸோ எவ்வளோ கிடச்சிருக்கு, 1200. நமக்கு என்ன தெரியும், இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் அமௌண்ட் எவ்வளவுன்னு தெரியும். ஆனால் இது எத்தனை வருஷத்துக்கு நம்ம எழுதிடுவோம். ஏன்னா 2 இயர்ஸ்க்கும் கொடுத்துருக்கு, 3 இயர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். அதே இது தான் இப்போ இங்கேயும் போடணும், அமௌண்ட் ஃபார் 2 இயர்ஸ். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியாது, பின்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம், 1200ன்னு பார்த்தோம். ஏன்னா 600 2வால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அதான் 1200 இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் இன் 2 இயர்ஸ்க்கு நமக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 6200. 6200. பிஏ லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இதை ரைட் சைடில் கொண்டு போவோம். P ஈக்குவல் டு இதை ரைட் சைடில் கொண்டு போகிறதுனால இந்த நம்பர் அப்படின்னு இருக்கணும், 6200 ப்ளஸ் 1200 வந்து ரைட் சைடு வரும்போது மைனஸ் 1200 ஆகும். P ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணுறோம், 1200ஐயும் 0 0 2 minus 2 0 6 minus 1 5. ஸோ 5000 கிடைக்குது ஆன்சர். P ஃபார் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு, 5000. இதில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த நமக்கு இதுக்கு இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். 1 இயர்க்குள்ளே இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு பார்த்தோம், 600ன்னு பார்த்தோம். இதில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னது,
பிஎன்ஆர் பை 100 அதை தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பி வேல்யூ இன்ட்டு பிஎன்ஆர் பை 100ன்னு போட்டுக்குவோமே ஈக்குவல் டு 600. பி வேல்யூ 5000 அதான பிரின்சிபல் வேல்யூ இன்ட்டு என் வந்து நம்ம 1 இயருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் 1ன்னு தான் போடணும். ஆர் எவ்வளவு தெரியாது, அதுதான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 100 ஈக்குவல் டு 600. நெக்ஸ்ட்டு இந்த 2 ஜீரோஸையும் இந்த 2 ஜீரோஸையும் கேன்சல் பண்ணிடலாமா? 50 இன்ட்டு ஆர் தான் இருக்குது, இந்த ஒன்றால் மல்டிப்ளை பண்ணாலும் அதான் 600. ஆர் ஈக்குவல் டு, அதாவது இந்த ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? மல்டிப்ளிகேஷன். 50ஐயும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஆரை மட்டும் இந்த சைடை வச்சுட்டு 50 இந்த சைடு கொண்டு போனால் மல்டிப்ளிகேஷன் டிவைட் ஆயிரும். அதான் இந்த 50 என்ன பண்ணிடுறோம்? டிவைடட் பை 50 அப்படின்னு கொண்டு வரோம். 10 கேன்சல். 60 டிவைட் பை 5 தானே இருக்குது. இங்கே 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5, 1 5 is 5. 6ல் 5ஐ மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 1, 1ம் 0வும் 10 ஆயிரும். 2 5s are 10, 12%. ஆர் இஸ் ஈக்குவல் டு 12%. ஆர்னா என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது அப்படி எழுதிடலாம். பிரின்சிபல் இஸ் 5000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 12%. கொஸ்டினில் இதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க, அதனால தான் நம்ம அப்படியே எழுதிட்டு ஆன்சரையும். பிரின்சிபலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 24 ப்ராப்ளம் ஃபினிஷ்ட். பென்சில் உள்ளது ரஃப் ஒர்க் தான், புரிஞ்சுக்கிறதுக்காக ஷார்ட்டாக இவ்வளோ சென்டென்ஸை ஷார்ட்டாக எழுதியிருக்கிறேன். தேவைன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா டெலிட் பண்ணிடுங்க. ஆனால் இந்த ஸ்டெப்பில் தப்பு பண்ணிடாதீங்க. நம்ம இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கும் இதே தான் ஃபைனலில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும்னு கிடையாது. இது இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 இயருக்கு. ஸோ நம்ம 2 இயர்ஸ்க்கு கண்டுபிடிச்சி தான் இந்த அமௌண்ட்டு கூட ஈக்குவல் பண்ணுவோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்ல, பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ண அமௌண்ட் வருது. இது 2 இயர்ஸ்க்குங்கிறதுனால 2 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் 1 இயர் இன்ட்ரெஸ்ட் 600 சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, பிரின்சிபல் அமௌண்ட் தப்பாயிரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கும் போது நம்ம இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுறோம். இதில் 1 இயர்னு போட்டிருக்கோம், அதனால் இதில் 1 போட்டிருக்கோம். 1 இயருக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டை தான் போடுறோம். இதுலேயுமே நம்ம இதில் 2 இயர்ஸ்க்குள்ளே இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கோம், அதனால் இந்த அமௌண்ட்டை இங்கே போட்டக்கூடாது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. Sum number 25. A sum of 46,900 was lent out at simple interest, and at the end of 2 years, the total amount was 53,466. Find the rate of interest per year. Sum na principal. எவ்வளோ அமௌண்ட்? 46,900 was lent out அப்படின்னா கடன் கொடுக்கப்பட்டது. அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் கடன் கொடுக்கப்பட்டதான். அட் த எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ், 2 வருஷத்து முடிவில் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு ஆகுது? 53,466. ஓகே, இவ்வளோ அமௌண்ட் வாங்கிட்டு 2 வருஷம் கழித்து அந்த அமௌண்ட் இவ்வளோ ஆகுது. இடவெல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. என்ன கண்டுபிடிக்கணுமா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நாம் எப்போவுமே இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் இந்த லாஸ்ட் ஃபைனலில் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து வர்ற அமௌண்ட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்தா தான் இந்த அமௌண்ட் வரும். இந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 46,900. இந்த ஐயை அப்படியே போடுவோம், இந்த அமௌண்ட்டை இப்படியே எழுதிட்டு இந்த ஐயை கண்டுபிடிச்சிடலாம். இது இந்த சைடு போகும்போது மைனஸ் ஆயிரும். அப்போ இந்த வேல்யூலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். இந்த இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு ஐன்னா பிஎன்ஆர் பை 100ன்னு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா பி நமக்கு தெரியும். 2 இயர்ஸ் வந்து என்னு, ஆர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு இந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும். கிவன் பிரின்சிபல் அமௌண்ட் தானே கொடுத்துருக்காங்க, அதை பின்னு போட்டு எழுதணும். நெக்ஸ்ட் என்னது கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் இயர்ஸ், அது என்னு 2 இயர்ஸ்ன்னு கொடுத்துடணும். இதில் கமா போடல, ஏன்னா கமா போட்டால் அந்த புள்ளி பாயிண்ட் வச்ச மாதிரி அதனால போடல. டைம் தானே என் எவ்வளவு? 2 இயர்ஸ். பிஎன்ஆர் நமக்கு என்னன்னு தெரியாது, அதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் இதுதான் அமௌண்ட் 53,466. பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் இந்த அமௌண்ட் வரும்.
பிரின்சிபல்னால் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டால் தான் இது ஃபைனலாக கட்ட வேண்டிய அமௌண்ட். இது ஆக்சுவலாக இப்படி எழுதுவாங்க பி ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு ஏ அப்படின்னு. இதை மக்கப் பண்ண வேண்டாம், இது தெரிஞ்சால் அப்படி எழுதுனா இல்லை ஷார்ட்டாகவும் பி ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு ஏன்னு போட்டுடலாம். பிரின்சிபல் அமௌண்ட் போட்டாச்சு, ப்ளஸ்ஸு இன்ட்ரெஸ்ட்னா ஐ தெரியாது, இந்த அமௌண்ட் என்னது இந்த இருக்குது, இதான் எல்லாம் கொடுத்துருக்குது. நம்ம ஐ தானே கண்டுபிடிக்கணும் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த வேல்யூ இந்த ரைட் சைட் போகும்போது மைனஸ் ஆயிரும். ஐ ஈக்குவல் டு 53,466. இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ் 46,900. இதை மைனஸ் பண்ணலாம். 5346 நெக்ஸ்ட்டு 46,900 மைனஸ் பண்ணுறோம். 6ல் 0 மைனஸ் பண்ணால் 6, 6ல் 0 மைனஸ் பண்ணால் 6, 4ல் 9 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து பாரோ வாங்கும்போது இது 2 ஆகும், இது என்னவாகும் 14 ஆகும். 14லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 5 ஆகும். இதில் 2லேருந்து 6 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து பாரோ வாங்குகிறோம், இது பாரோ வாங்குறது இது 4 ஆயிரும், இது 12 ஆயிரும். 12லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 6, 4லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 0. நம்ம இந்த ஃபைனல் ஆன்சர் இந்த மைனஸ் பண்ண ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணோன்னா இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி இது வருதான்னு பார்க்கணும். 6 + 0 6, 0 + 6 6, 9 + 5 14, 4 போட்டுட்டோம். இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கணும். 6 + 1 7, 7 + 6 13, 13ல் 3 போட்டுட்டோம். இந்த 1 இருக்குது, 1 கூட இங்கே 4 ஆட் பண்ணால் 5. இந்த கிடச்சிருச்சா, இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் இது கிடச்சிரும். அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ண வேல்யூ கரெக்டு. என்ன வேல்யூ சப்ராக்ட் பண்ணியிருக்கோம், 6566. ஃபைனலில் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு இந்த அமௌண்ட் எவ்வளோன்னு போடும்போது ருப்பீஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம். 6566. இது இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. இந்த இன்ட்ரெஸ்ட்டு 1 வருஷத்துக்கா 2 வருஷத்தான்னு பார்க்கும்போது இந்த பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து டோட்டல் அமௌண்ட்குள்ளே கேப்புக்குள்ளே நம்ம இது என்னது 2 இயர்ஸ் தானே, இந்த 2 வேல்யூக்குள்ளே கேப்பு 2 இயர்ஸ் தான். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ்க்கு தான், பெர் இயர் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னது, PNR/100. இதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதிலே சப்ஸ்டியூட் பண்ணால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும். பிரின்சிபல் வேல்யூ எவ்வளவு, 46,900. N ஃபார் நம்பர் ஆஃப் இயர்ஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் எத்தனை இயர்ஸ்க்கு சொன்னோம், நம்ம 2 இயர்ஸ்க்குன்னு சொன்னோம். ஸோ 2 ஆர் தெரியாது, டிவைட் பை 100 ஈக்குவல் டு 6566. இந்த 2 ஜீரோஸ் இந்த 2 ஜீரோஸ் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 469ஐயும் 2வையும் இதில் பேலன்ஸ் என்னது 2 ஜீரோஸ் போனால் 469 தான் இருக்குது. இன்ட்டு 2 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு இந்த டினாமினேட்டரில் ஒன்றுமே இல்லை, 1 தான் இருக்குது. ஸோ 1 டினாமினேட்டர் வந்து அப்படியே விட்டுருவோம். ஆர் ஈக்குவல் டு 6566. இது வந்து என்னது, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ரைட் சைடு வரும்போது டிவைட் ஆயிரும். இங்கே மேலே இருக்குது, இங்கே கீழே வந்துடும். 469 இன்ட்டு 2. 2 டேபிளில் இது கேன்சல் பண்ணலாமா, 1 2 is 2. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 2s are 6, 2 2s are 4, 4 5ல் 4 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 1, 1 6 16 ஆயிரும். 8 2s are 16, 3 2s are 6. நெக்ஸ்ட் லைனில் எழுதிட்டு கேன்சல் பண்ணுவோம். 3 2 8 3 டிவைடட் பை 469. பேலன்ஸ் இருக்கிறது அதானே, ஏன்னா திரும்ப இங்கே கேன்சல் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நெக்ஸ்ட் இதை 7 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 6 7s are 42, 46ல் 42 மைனஸ் பண்ணால் 4, 4 9 49, 7 7s are 49. இது 7 டேபிளில் தானே கேன்சல் பண்ணோம். ஸோ மேலேயும் நம்ம 7 டேபிளில் தான் கேன்சல் பண்ண போகிறோம். 4 7s are 28, 32ல் 28 மைனஸ் பண்ணால் 6 4 வரும். 4 7s are 28, 32ல் 28 மைனஸ் பண்ணால் 4 தான் வரும். 4ம் 8ம் 43 ஆகும். 6 7s are 42, 48ல் 42 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 6 வரும், 63. 9 7s are 63. அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது, 469 டிவைடட் பை டினாமினேட்டரில் 67. நெக்ஸ்ட் வேறு எந்த நம்பரையும் கேன்சல் பண்ண முடியாது. 469ஐயும் 67ஐயும் டிவைட் பண்ணணும். இந்த நம்பரை விட இந்த 2 டிஜிட் எடுத்தோன்னா இது கம்மியாக தான் இருக்குது. இது கொஞ்சம் கூட இருந்தால் 1ன்னு போட்டு இப்படியே நம்பர் போட்டு கொண்டுடலாம். இந்த டிவைஸரை விட இது வந்து கம்மியாக இருக்கிறதுனால 3 டிஜிட்டையும் எடுக்கணும்.
3 டிஜிட் எடுக்க ஒவ்வொரு நம்பரையாக போட்டு பார்க்கணும். ஃபைனலில் 9ன்னு முடியும். நமக்கு என்ன தெரியும்? 7 7s are 49ன்னு தெரியும். 7 7s are 49, பேலன்ஸ் 4, 6 7s are 42, 42 + 4 46. ஸோ 7 போட்டால் கரெக்டாக வருது. ஸோ 1 இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் கோஷன் வேல்யூ 7 கிடைக்குது. 7 போட்டுடலாம். இது ஆர் வேல்யூவில் ஆர் வேல்யூ 7%. கொஸ்டினில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபைனல் ஆன்சரில் ஆறுன்னு போடாமல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு போட்டுடலாம். எவ்வளவு? 7%. பர்சன்டேஜ் கண்டிப்பாக போடணும். 25th ப்ராப்ளம் அவ்வளோதான். கொஞ்சம் லைன் பை லைனாக நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Problem number 26. Arun lent 5,000 to Balaji for 2 years and 3,000 to Charles for 4 years on simple interest at the same rate of interest. Rate of interest na 6. And received 2,200 in all from both of them as interest. ரெண்டு பேர்ட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கார். ஃபைன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் எவ்வளவு? என்ன கொடுத்துருக்காங்க? அருண் வந்து கடன் கொடுக்குறாரு. பாலாஜிக்கு 2 வருஷம் கொடுக்குறாரு. எவ்வளவு? 5,000 rupees. அதே மாதிரி அருண் வந்து சார்லஸுக்கும் 3,000 rupees கொடுக்காரு. அவரு 4 years கழிச்சு கொடுக்காரு. பாலாஜி 2 வருஷம் கழிச்சு கொடுக்குறாரு. ஓகே, அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்னா எத்தனை பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் 6. அது 2 பேத்துக்குமே சேமாக தான் கொடுத்துருக்காரு. இவருக்கும் 5%னா இவருக்கும் 5%ல் தான் கொடுத்துருக்காரு. இந்த பாலாஜி 5,000 வாங்கிட்டு 2 வருஷம் கழிச்சு கொடுக்காரு. சார்லஸ்ஸு 3,000 வாங்கிட்டு 4 வருஷம் கழிச்சு கொடுக்குறாரு. 2 பேர்த்துக்குள்ள இன்ட்ரெஸ்ட் மொத்தம் இவ்வளோ தான் வாங்கியிருக்காரு. 2,200 எப்படி? போத் ஆஃப் தெம் 2 பேர்ட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட்டாக இவ்வளோ அமௌண்ட் தான் வாங்குறாரு. இந்த 6 சேம்னு வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2 இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் இவ்வளோன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளவர்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டு I1 வச்சுக்கணும். செகண்டு சார்லஸ்க்குள்ள இன்ட்ரெஸ்ட்டு I2ன்னு வச்சுக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணால் 2,200. ஸோ ஐக்கு வேல்யூ நமக்கு PNR/100ன்னு தெரியும். இது P வேல்யூ 5,000 போடணும், Nக்கு 2ன்னு போடணும், R அப்படியே வச்சுக்கணும். இந்த I2 இருக்கா, அது சார்லஸ்க்கு எடுக்கணும். Pக்கு 3,000 போடணும், Nக்கு 4 போடணும், R அப்படியே வச்சுக்கணும். இப்படி பண்ணோன்னா நமக்கு R வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம் அதை எழுதுவோம். பாலாஜிக்குள்ள பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 5,000. அதை P1ன்னு வைக்கிறோம். ₹5,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 2. ஸோ இதை N1 வைக்கிறோம், 2 years. சார்லஸ்க்கு கொடுக்குற அமௌண்ட்டை P2ன்னு வைக்கிறோம். இப்படியும் எழுதிக்கலாம், இல்லை இங்கே கம்மா போட்டு P2ன்னு இங்கே எழுதிக்கலாம். எவ்வளவு அமௌண்ட்டு? 3,000. P2 3,000. அவருக்கு 4 years. அப்போ N2 4. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? 2 பேருக்குள்ளே இன்ட்ரெஸ்டையும் சேர்த்தா இவ்வளவு. ஸோ I1 + I2 சேர்ந்தா 2,200 rupees. I1னா என்னது? P1 N1 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் அப்படிங்கிறதுனால R அப்படியே போடுறோம், R1ன்னு போடல. /100. ஏன்னா ஐயோட ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும்? PNR/100ன்னு தெரியும். ப்ளஸ் I2னா P2 N2 R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம். ஸோ R அப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு 2,200. P1 எவ்வளவு? 5,000. N1 2 R அப்படியே வச்சுக்கிறோம், /100. ப்ளஸ் P2 3,000 into N2 4 R அப்படியே வச்சுக்கிறோம், /100 ஈக்குவல் டு 2,200. நெக்ஸ்ட் இந்த 2 zeros கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 2 zeros கேன்சல் பண்ணிடலாமா? பேலன்ஸ் இதில் என்ன இருக்குது? 50 × 2. 50 × 2 × R. இங்கே 30 × 4 × R. ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணியே எழுதிடலாம், இல்லை ஒரு லைன் கூட எக்ஸ்ட்ரா எழுதுனா ஒன்றும் இல்லை.
50யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணலாம். 5ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். இந்த 0 பக்கத்தில் போட்டுக்கலாம். 5ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 10. 5 2s are 10. இந்த 0வை அப்படியே போடுறோம். ஆர் அப்படியே போடுறோம். ப்ளஸ் 3ஐயும் 4ஐயும் மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 0வை கூட போட்டுக்க வேண்டியதான். 3 4s are 12. 0வை அப்படியே போட்டுக்கணும். 6 ஈக்குவல் டு 2200. இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணலாமா? ஏன்னா 6 தான் இருக்குது. வேரியபிள் சேமாக இருக்குது. அதான் லைக் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். வேரியபிள் சேமாக இருந்தால் லைக் டேர்ம்ஸ். இப்படி வேரியபிள் சேமாக இருந்தால் இந்த கோஎஃபிஷியண்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். 100ஐயும் 120ஐயும் ஆட் பண்ணணும். அப்படின்னா 0 2 2 220. 220 ஆர் ஈக்குவல் டு 2200. ஆர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம 220 ரைட் சைடில் கொண்டு வரணும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 2200 டிவைடட் பை, அதாவது இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ரைட் சைடு வரும்போது டிவைட் ஆயிரும். ஸோ இது மேலே இருக்குது, இங்கே கீழே வந்துடும். 220. அதாவது எப்படி இருக்குது? ஆர் ஈக்குவல் டு 2200 டிவைடட் பை 220. இதை எப்படி கேன்சல் பண்ணலாம்? இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? அதை 22 டேபிளே கேன்சல் பண்ணிடலாம். 122 22 122 22 இந்த 0வா அப்படியே போட்டுடணும். ஸோ என்ன வருது? 10 வருது. ஆர் ஈக்குவல் டு 10 வருது. ஸோ ஆர் ஈக்குவல் டு 10. ஆர் வந்து என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 10 அப்படியே போடக்கூடாது, பக்கத்தில் பர்சன்டேஜ் போட்டுடணும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 10%. பர்சன்டேஜ் கண்டிப்பாக போடணும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். 26th ப்ராப்ளம் ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 27. If a principal is getting doubled after 4 years, then calculate the rate of interest. என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க? Pனா பிரின்சிபல் அமௌண்ட். இந்த பிரின்சிபல் அமௌண்ட் 100 rupees நிற்கணுமா? என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னா நம்ம கடன் கொடுக்குமோ இல்லை கடன் வாங்குகிறோம், ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் இருக்கோம்ல அந்த அமௌண்ட்டு தான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. அதை தான் 100 rupeesன்னு வச்சுக்கணுமா? இப்போ 100 rupeesன்னு வைக்கிறோம், இதுதான் பிரின்சிபல். இப்போ 100 ரூபா கடன் வாங்குகிறோமோ கொடுக்குறோமோ அது 4 வருஷம் கழித்து டபுள்டுனா 2 times மல்டிப்ளை பண்ணும். இப்போ 4னா 4ஓட டபுள்டு, 4 2வால் மல்டிப்ளை பண்ணால் 8. இப்போ 10ஓட டபுள்னா 10 2வால் மல்டிப்ளை பண்ணோம் 20. அப்படி ஓகேயா? டபுள்டுனா 2 times மல்டிப்ளை பண்ணும். அதான் இப்போ 100 rupees வாங்குகிறோன்னா 4 வருஷம் கழிச்சு இது டபுள் ஆகுதான். டபுள்னா இதை 2வால் மல்டிப்ளை பண்ணோம் 200 rupees. இப்போ நம்ம 100 rupees ஒருத்தட்ட வாங்குகிறோம் அப்படின்னா 4 வருஷம் கழிச்சு 200 rupees கொடுக்கணுமா? அப்போ எந்த இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம 200 rupees கொடுக்க வேண்டியது இருக்கும். இதான் கண்டுபிடிக்க வேண்டியது. இதில் நமக்கு ஐ என்னன்னு கொடுக்கல, இன்ட்ரெஸ்ட்டும் எவ்வளவுன்னு கொடுக்கல. நமக்கு என்ன தெரியும்? இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் இந்த அமௌண்ட்டும் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக ஐயை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஏன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு கூட இந்த இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணால் நமக்கு அமௌண்ட் வரும். நம்ம வாங்கின அமௌண்ட்டு கூட எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுறோமோ அதுதான் இது ஃபைனலாக கொடுக்குற அமௌண்ட்டு. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 100 rupeesன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு லாஸ்ட்டு கிடைக்கிற போகிற அமௌண்ட்டு 200 rupees. அப்போ ஐனா 200லேருந்து இதை -100 பண்ணுவோம். 200லேருந்து 100 மைனஸ் பண்ணால் 100 கிடைக்கும். 100 கிடச்சிருச்சு. ஐக்கு நம்ம PNR by 100ன்னு தெரியும். ஸோ இது 100, பி வேல்யூ என்னது 100. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம். என்னன்னா எத்தனை வருஷம்? 4 years. அந்த ஆர் தான் கண்டுபிடிக்கணும், அதான் அப்படியே போடுவோம். ஓகேயா? இது 100 அப்படியே இந்த 100 போடுறோம். 100 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 4 இதை பார்க்கலாம். மெயின் ப்ராப்ளத்தை ரஃபாகவே கொண்டு போயிட்டேன். லெட் பி ஈக்குவல் டு ₹100. என் ஈக்குவல் டு 4 years. ஸோ என் 4 years. ஆர் தான் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் பிரின்சிபல் அமௌண்ட் என்ன ஆகுது? டபுள்ட் ஆயிடுதான். அப்போ அதான் நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற அமௌண்ட்டு. கிவன் பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் டபுள்ட் ஆகுது, அதான் நமக்கு அமௌண்ட்டு. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 100. அது டபுள்ட் ஆகுதுன்னா 2வால் மல்டிப்ளை பண்ணோம். இதை நம்ம ஃபைனலாக கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. 2வையும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 200.
இதான் என்னது அமௌண்ட். நமக்கு என்ன தெரியும், பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் இந்த அமௌண்ட் வரும். இதை ஏன்னு போடலாம், இல்லைனா அமௌண்ட் ஏனே போட்டிருக்கலாம். பினா பிரின்சிபல் எவ்வளவு 100 ருபீஸு, நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு தெரியாது. இதை ஏ தான் அமௌண்ட் இந்த 200 ருபீஸு. ஐ ஈக்குவல் டு 200, இங்கே ப்ளஸ் 100 இருக்கா, ரைட் சைட் போகும்போது -100 ஆகும். 200லேருந்து 100 மைனஸ் பண்ணால் 100 தானே. ஸோ ஐனா என்னது இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 100 ருபீஸ். இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னது PNR/100. நெக்ஸ்ட் லைனில் நம்ம அப்படியே ஐக்கு ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த 100 அப்படியே போடுறோம். பியோட பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு 100ன்னு தான் பார்த்தோம். ஏன்னா ஹிண்ட்லேயே கொடுத்துருந்தாங்க, ஏன்னா 4 இயர்ஸ்ன்னு கொடுத்தாங்க. ஆர் தெரியாது, டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 100. இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். 4 into r ஈக்குவல் டு 100. r ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 4. ஏன்னா லெஃப்ட் சைடில் இது மல்டிப்ளிகேஷன், ரெண்டு கனெக்ஷன் என்னது மல்டிப்ளிகேஷன். ஸோ ரைட் சைடில் வரும்போது டிவைட் ஆகும். இதை கேன்சல் பண்ணால் 1 4 is 4, 2 4s are 8. 10ல் 8 மைனஸ் பண்ணால் 2, 2 0 20, 5 4s are 20. ஸோ 25. R equal to 25%. நமக்கு கொஸ்டினில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஆர் தானே, அதான் கேட்டிருக்கு. ஸோ அதை நம்ம ஆர்னு எழுதாமல் ஃபைனல் ஆன்சரில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு போட்டுடலாம். ஈக்குவல் டு 25%. இந்த ப்ராப்ளம் அவ்வளோதான். எக்ஸசைஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு.